வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபவ வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பது ஒரு நீர் ராசியாக வரும். அது செவ்வாயின் செவ்வாயே அந்த ராசிக்கு அதிபதியாக வருவார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பிரபவ வருட பலன் உங்களுக்கு 5ஆம் இடங்கென்ற பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் இருக்கிறார். 4ஆம் இடங்கென்ற சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் வந்து உங்களுடைய 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதினால் லாபம் கொஞ்சம் சற்று கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால் அஷ்டம குரு கொஞ்சம் அலைச்சல், தொழில் ரீதியான பாதிப்பையும் உடல் ரீதியான பாதிப்பையும் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த குரு பகவான். உங்கள் விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5 தனபஞ்சமாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து கடந்த ஒரு வருடமாக இருந்து தொழிலில் வருமானத்தில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் இருந்தார். என்ன இருந்தாலும் வருமானத்துக்கு சற்று குறைவில்லாமல் இருக்கும். 2 குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் குடும்பத்தில் ஒற்றுமை, நம்மளுடைய பேச்சுக்கு வெளியில் மதிப்பு மரியாதையும், பொருளாதாரத்தில் தடைபெற்ற வருமானத்தையும் கொடுத்திருப்பார். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடங்கென்ற பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறப் போகிறார். உங்களுக்கு 9ஆம் இடமே விருச்சிக ராசிக்கு அது சிரராசி என்பதனால் 9ஆம் இடமே உங்களுக்கு பாதகஸ்தானமாக வருவதனால் குழந்தைகள் வழியில் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். உங்களுக்கு 5 9ஆம் இடங்கிற பாதகத்தில் உச்சமாவதினால் குழந்தைகள் வழியில் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். பொருளாதாரம், வருமானம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2 உச்சமாவதினால் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலும், வருமானம் தடையாக இருந்தவர்களுக்கு வருமானமும், குடும்ப ஒற்றுமை இல்லாத நண்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் இந்த குரு பகவான் 9ஆம் இடங்கென்ற பாக்கியஸ்தானத்தில் உச்சமாகி நல்ல வலிமையான பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர். அதேபோல் சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடங்கென்ற பூர்வ புண்ணியத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு விழுவதினால் 5 குரு 5ஆம் இடத்தையே பார்ப்பதினால் உங்களுக்கு 2026 பரப வருட பலன் நல்ல பலனையே உங்களுக்கு கொடுக்கும். ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதினால் தாயாரோட உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளவும். 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். வண்டி வாகனத்தை கவனமாக கையாளவும். தாயார் வழியில் உடல்நிலை பாதிப்பையும் கொடுக்கும். பழைய வீடுகளை ஆல்ட்ரேஷன் பண்ணுற நிலை உருவாகலாம். பழைய வீடுகளை ஆல்ட்ரேஷன் பண்ணுவது நல்ல பலனையே இந்த 4ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு கொடுப்பார். பிள்ளைங்கள் கல்வியில் விருச்சிக ராசியில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடை வரும். அதற்காக திருச்செந்தூர் வழிபாடு செய்து வந்தால் கல்வியில் உள்ள தடை நீங்கிவிடும். அதேபோல் இந்த பரபவ வருடம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நல்ல பலனையும் தீய பலனையும் கலந்து கொடுப்பதினால் சற்று குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் உச்சம் பெறுவதனால் ஜூன் 1 வரை சுமாரான பலனையும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் நல்ல பலனையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடைய போகிறீர்கள். விருச்சிக ராசிக்கு முருகப்பெருமானே அதிபதியாக வருவதனால் அது நீர் ராசி என்பதனால் திருச்சி அருகில் உள்ள வயலூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பரப வருடத்தில் எல்லா வளமும் பொருளாதாரமும் தொழில் மேன்மையும் அடைந்து சிறப்பாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.